பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு சரியான திட்டமிடுதல் அவசியம். ஆதார வசனம் யோவான் 17:4. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எபிரேயர் 12:1. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். தேவரால் அழைக்கப்பட்ட ஜனமே, தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். வெல் பிளான்ட். ஆதியாக 1 படைப்புகளை பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் படைத்திருக்க கூடும். அவர் தனது சிந்தையில் நிர்ணயித்தபடி திட்டமிட்டபடி படைத்திருக்கிறார். பின் நல்லது என்று ஒவ்வொருவரையும் கண்டார். ஏன் அவர் படைத்தது நல்லதாகத்தானே இருக்கும், அப்புறம் ஏன் நல்லது நல்லது என்கிறார்? அவர் அறியாரா? அவர் அறிவார். அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினார். மகிமையின் தேவன் அதிலே மகிமைப்பட்டார். ஒவ்வொன்றை படைத்து அது செய்யும் வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டார். 6ஆம் நாளில் மனுமக்களை உண்டாக்கினார். அந்த சந்தோஷம் நம்ம மூலமாக அவருக்கு கிடைக்கிறதா? யோசித்து பாருங்கள். நல்லது என்று சொன்னாரா? யோசித்து பாருங்கள். தனது சாயலால், அதாவது தனது ஆத்துமாவை போல தான் நிர்ணயித்த நியமித்த திட்டமிட்ட சித்தங்கொண்ட காரியங்களை மனிதன் இந்த பூமி நிறைவேற்ற வேண்டும். நித்தியமாய் தம்மோடு இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் என்பதே நம்மை பற்றி அவர் நிர்ணயித்தது, நியமித்தது, பிளான் பண்ணினது. இதை நிறைவேற்ற நம்மால் தனியாக செயல்பட முடியாது என்பதற்காக யோவான் 15:5 தன்னுடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது நிச்சயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் யுனிக்காக அவர் படைத்துள்ளார். தான் நியமித்த ஓட்டத்தில் ஓட அவன் மகிழ்ந்து முழு மனதோடு தன் சித்தத்தை நிறைவேற்றும் என்பதற்காக குடும்பத்தை கொடுத்தார். சாமியாராக இருக்க சொல்லவில்லை, குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பொருள் ஈட்டுவதற்கு வழிகளை காண்பித்தார், ஆரோக்கியம் கொடுத்தார். இதெல்லாம் எதற்காக? மனிதன் தான் நிர்ணயித்த ஓட்டத்தில் ஓட வேண்டும், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும், அதை பார்த்து நல்லது என்று தான் கண்டு குஷியாக வேண்டும் என்பதற்காக, புரியும்படியாக சொல்கிறார். தன் எண்ணங்களை செய்து முடித்த கிரியைகளை, இதுவரை மனுமக்களை நடத்தி வந்த நேர்த்திகளை, எப்படி வாழ வேண்டும் என்பவைகளை தமது மகிமையை எழுதியே கொடுத்து விட்டார். வேதாகமாக தன் மக்களிடம் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். தான் அழைத்த மக்களின் மூலமாக தான் மகிமைப்பட வேண்டும். இவர்களோடு பேச வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களின் மூலமாக வேதத்தின் வியாக்கியானம் கொடுக்கப்படுகிறது சபையிலே. நாம் புரிந்து அவரை தேடுவதில் கரிசனம் கொண்டு தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனையும் நியமித்தார். சபை கூடுதலை நியமித்தார். ஐக்கியம் வேண்டும் என்பதை நியமித்தார். சபைகளிலும் அந்தந்த வயதுக்கேற்ப தனித்தனி கூடுகளில் நியமித்துள்ளார். சிறுவர் கூடுகை, வாலிபர் கூடுகை, ஆண்கள் கூடுகை, பெண்கள் கூடுகை, மூப்பர்கள் கூடுகை என்று நியமித்துள்ளார். இத்தனையும் நாம் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் சரியாக ஓட வேண்டும் என்பதற்காக. எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் தெரியவில்லை என்பதுதான். என்னை பற்றி அவர் சித்தம் என்ன? குடும்பம் முழுவதற்கு ஒரே சித்தம், ஒரே நோக்கம் இல்லைங்க. இதை அறிவதற்காகத்தான் தனிப்பட்ட ஜெபம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தேட வேண்டும். அவரது உறவில் நிலைத்திருக்க வேண்டும். நேரத்தை கொடுக்க வேண்டும். அதிகாலை என்னை தேடி என்னை கண்டடைவாய் என்று சொன்னார். நீதிமொழி 8:17. இதுவரை அவர் ஒளிந்திருந்தது போலவும் நாம் கண்டுபிடித்தது போலவும் அல்ல. தினமும் தொடர்ந்து அதிகாலை அவர் சமூகத்தில் அமர்ந்து பின் வேத முறையாக வாசித்து அதை தியானம் பண்ணிக்கொண்டு தெய்வ பயத்தோடு உங்களுக்கென்று நாட்டின சபையில் நிலைத்திருந்து சபையின் ஒழுங்கை கடைப்பிடித்து வருபவர்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரின் மூலமாக தங்களுடைய வழிகள், அவர் என்ன தமக்கு வைத்திருக்கார் என்ற வழிகள், பாதை, சித்தம் கண்டுகொள்பவர்கள். அதனால் தான் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார். சித்தத்தை சொல்லுவார், வழியை காட்டுவார், போதிப்பார், எச்சரிக்கை கொடுப்பார், உங்கள் பாதையில் வெளிச்சமாய் பிரகாசிப்பார். இப்படிப்பட்டவர்கள் எனக்கு குழப்பமாயிருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் சங்கீதம் 119:1-2 வசனங்கள் சாட்சிகளை கை கொண்டு நடக்கிறவர்கள். சித்தம் என்று ஒன்றை சொன்னார், நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம்படினேன், அதை செய்து முடிப்பேன் என்றும் சொன்னார். ஏசாயா 46:11. ஆனால் பாதையோ வேறு திசையில் போகிறது என்று குழம்பிக் கொள்ள மாட்டார். அவர்களுக்கு தெரியும், எப்படி திருப்பி கொண்டு போனாலும் அவரது வழியில் நடத்தி முடிப்பார் என்று. வேதத்தின் சாட்சிகளை அவர்கள் அறிவார்கள். யார்? தேவனோடு அதிகாலை எழுப்பி நடப்பவர்கள். இதில் நாம் இணைந்து கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் என்பதே அவர் நியமித்த ஓட்டம்.
இந்த ஒழுங்கு நமக்கு வேண்டும், இந்த திட்டம் நமக்கு வேண்டும். காலையில் இருந்தால் சாயங்காலம் வரை நமக்கு என்ன வேலை என்பது ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இயேசு பற்றி அறிந்திருந்ததனால்தான் நீர் நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்றார். ஏன் நம்மால் தகப்பனே நீ நியமித்த ஓட்டத்தில் ஓடுகிறேன் என்று தைரியமாக சொல்ல முடிவதில்லை? நமக்குள்ளே ஒரு சந்தேகம். ஏன் சந்தேகம் வருகிறது என்றால், நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நம்முடைய குடும்பத்தின் நியமம், இதுதான் தினமும் செய்கிற வேலை என்று நியமிப்பதில்லை. வெல் பிளான்டு கிடையாது. அதிகால நேரம் ஜெபம், பின் அவரவர் வீட்டில் இந்தந்த வேலைகளை பொறுப்புகளை பார்க்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இவர்கள் யாவரும் ஒன்று கூடி சாப்பிட வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. பொதுவாக பல குடும்பங்களில் இவர்கள் நேர்த்தியாய் நடக்கலாம், பிரைஸ் த லார்ட். ஆனால் அப்பா ஒரு நேரம், பிள்ளை ஒரு நேரம் சாப்பிடுவது, பிள்ளை வருவான் என்று தாய் காத்து கொண்டிருப்பது, எல்லா வேலைகளையும் தாயை எடுத்துக்கொண்டு செய்வது, அதை பார்த்து கொண்டே செல்ஃபோன் பார்ப்பது, இதுதான் வெல் பிளான்டு கிடையாது, நியமமில்லை. பொறுப்புகள் கொடுக்கக்கூடாது, பொறுப்புகளை எடுக்க வேண்டும் பிள்ளைகள். இதை நான் செய்கிறேன், இதை நான் செய்கிறேன், தினமும் இந்த வேலை நான் செய்கிறேன் என்று பொறுப்பை பிள்ளைகள் எடுக்க வேண்டும். குடும்ப நபர் எடுக்க வேண்டும், தலைவன் எடுக்க வேண்டும், தலைவி எடுக்க வேண்டும், பகிர்ந்து செய்ய வேண்டும். இது ஒரு நியமம், இது ஒரு வெல் பிளான்ட். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே பிளானுக்குள்ளே வந்துவிடும். இந்த ஒழுங்கு நாம் முதலில் ஆரம்பத்தில் வீட்டு வேலைகளில் ஒழுங்கு இருக்க வேண்டும். நியமித்த ஓட்டம் அப்பொழுதுதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய நாளை கர்த்தருக்கு கணக்கு கொடுங்கள். இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் தெளிவு இருக்கும். எத்தனை பாடுகள் பள்ளத்தாக்கில் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஒருவருக்கொருவர் பலப்படுத்திக் கொள்வார்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43, 44, 45 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்கிற்கு பெண்ணெடுக்க போனவன் ஒன்றை நியமிக்கிறான், மனதிலே ஒன்றை நியமிக்கிறான். இதோ நான் தண்ணீர் துறவண்டியில் இருக்கிறேன், தண்ணீர் மல்ல வரப்போகிற கன்னிகையை குடிக்க தண்ணீர் கொடு என்று நான் கேட்கும்போது, என் எஜமானுடைய குமாரன் கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே கர்த்தர் எஜமான குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றான். இதை நான் இருதயத்தில் சொல்லும் முடிக்கும் முன்னே, அவன் இருதயத்தில் தான் நினைக்கிற, வாயை விட்டு கூட சொல்லலை. இதோ ரெபக்காள் வந்தார். இவன் கேட்டான், இவன் எப்படி நியமித்தானோ அப்படியே நடந்தது. அப்படிதான் நீங்களும் ஒன்றை நியமித்தால் அது நடக்கும். எப்பொழுது? ஒரு ஒழுங்கை கடைப்பிடிக்கும் போது, பொறுப்புகளை கையில் எடுக்கும்போது, ஓட்டத்தில் நேர்த்தியாக ஓடும்போது எல்லாம் சரியாக வரும். ஏசாயா 45:11 வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்கிறார் கர்த்தர். அற்புதமான அமைதியான வாழ்வு வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டுமானால் கர்த்தர் நியமித்த பாதையில் அவரவர் அந்தந்த வேலையை செய்து கொண்டு ஓட வேண்டும். ஆவியானவர் உதவுவார். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு ஒழுங்குமுறை நியமித்து அதில் நடக்க வேண்டும். இதுதாங்க வெல் பிளான்ட். சரியாக திட்டமிட வேண்டும். இது இருந்தால் மட்டுமே முன்னது நடக்கும். நீங்கள் நியமித்தால் கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, வேதத்தில் சொன்ன குடும்ப ஒழுங்கை ஏற்படுத்தி அதில் நிலைத்திருக்கும் போது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எல்லாவற்றிலும் ஒழுங்கு செய்து உதவி செய்து நீ நடத்தி முடிப்பீர். உம்முடைய நுகம் மெதுவாகி உம்முடைய சுமை லெகுவாகி இருக்கிறது என்பதை நடக்க நடக்க நாங்கள் கண்டுகொள்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு இன்றிலிருந்து கர்த்தர் நியமித்ததை செய்வேன், அவர் கரம் என்னை வழி நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா.